السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, ரமதானினுடைய இரவுகளில் தொடர்ச்சியாக நபிமார்களினுடைய வாழ்வுகளும் அது தரும் படிப்பினையும் என்ற தலைப்பின் வாயிலாக பல்வேறு இறை தூதர்களினுடைய வரலாற்றையும் அந்த வரலாறு தரக்கூடிய படிப்பினையையும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு இவ்வுலகத்தில் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் முதன்மையானவரான ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றை நாம் காண இருக்கிறோம். யார் இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் இவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் இவர்கள். மூன்றாவது பரம்பரை என்றும் நான்காவது பரம்பரை என்றும் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் இவர்களினுடைய முன்னோர் யார் என்று சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி இறைவனை மறுத்திருந்த அத்தனை மக்களையும் அல்லாஹ் அழித்து இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களை மட்டும் அல்லாஹ் பாதுகாத்தார். அவர்களை கொண்டுதான் உலகம் உருவானது. அப்படி உருவான ஒரு சமுதாயம்தான் ஆது சமுதாயம் என்று சொல்லப்படும். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆது சமுதாயத்திற்குத்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். யார் இந்த ஆது சமுதாயம்? உலக வரலாற்றில் முதல் முறையாக அரபு மொழியை பேசியவர்கள் இவர்கள்தான். அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறானே, ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் அந்த மொழி பேசக்கூடிய மக்களிடத்திலிருந்தே நாம் ஒரு இறை தூதரை அனுப்புவோம் என்று அல்லாஹ் கூறுகிறானா இல்லையா? அந்த அடிப்படையில் அரபு மொழியை இந்த உலகத்தில் பேசியவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய சமுதாயம். அதனால தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரபுகளினுடைய தகப்பன் என்று கூட வர்ணிக்கப்படும். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மின்ஹும் அர்பஅத்தும் மினல் அரப். இறை தூதர்களில் 4 இறை தூதர்கள் அரபு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். அதில் முதல் இறை தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது இறை தூதர் ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது இறை தூதர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது இறை தூதர் வ நபியுக அபூதர்ரே உனது நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இன்ன ஹூதன் அலைஹிஸ்ஸலாம் அவ்வலு மன் தகல்லம பில் அரபிய்யா, வரலாற்றில் அரபு மொழியை பேசியவர்களில் முதன்மையானவர் இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த இடம் எந்த இடம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைய யமன், இன்றைய ஓமான், யமனுக்கும் ஓமானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உபார் என்ற நகரம்தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நகரம். இந்த ஆது கூட்டம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியினுடைய பெயர். இவர் அனுப்பப்பட்ட சமுதாயம் ஆது சமுதாயம். இந்த ஆது சமுதாயம் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைய யமனுக்கும் ஓமனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உபார் என்ற நகரத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இனியும் சுருக்கமாக நாம் கண்டால் ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய சலாலா என்ற ஒரு பிரபல்யமான ஒரு நகரம், எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரத்திலிருந்து 172 கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நகரம் உபார் என்ற நகரம். இந்த உபார் நகரத்தில் தான் ஆது சமுதாயம் வாழ்ந்தார்கள். இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காகவும் இந்த சமுதாயத்தை நேரான வழியின் பக்கம் அழைப்பதற்காகவும் அந்த சமூகத்தை சார்ந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக அனுப்பினார். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார்களாம். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், பார்ப்பதற்கு மிக அழகாகவும் நாவாற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாகவே இந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தானாம். இந்த நபியினுடைய சமுதாயம் உலகத்தில் அவர்களை போன்று
மற்றும் ஒரு சமுதாயம் படைக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலிமை மிக்கவர்களாக இந்த சமுதாயத்தை படைத்தானாம். குர்ஆனினுடைய 89வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அல்லதி லம் யுஹ்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத், உலகத்தில் ஆது கூட்டத்தை போன்று ஒரு சமூகத்தை நாம் படைக்கவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆது கூட்டத்திற்கு வலிமையை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். குர்ஆனினுடைய வசனங்கள் தொடர்ச்சியாக நமக்கு சுட்டி காட்டுகிறது, உடலால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் பலசாலிகளாக அல்லாஹ் அந்த சமூகத்தை படைத்திருந்தார். எந்த அளவிற்கு பலசாலிகள், மலைகளை குடைந்து அதை தங்களினுடைய வீடுகளாக அமைத்துக் கொள்வார்களாம். நம்மெல்லாம் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் பூமியிலே செங்கலை கொண்டும் மண்ணை கொண்டும் நம்மெல்லாம் வீடுகளை அமைப்போமா இல்லையா? ஆனால் இந்த ஆது கூட்டத்தார்கள் எவ்வளவு பலமிக்கவர்கள் என்று சொன்னால் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது, மலைகளை தங்களினுடைய கரங்களால் குடைந்து விடுவார்களாம். அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திடகாத்திரத்தை கொடுத்திருந்தான். இன்னும் எந்த அளவிற்கு குழந்தை செல்வங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாகவே இந்த சமூகத்திற்கு கொடுத்தானாம். குர்ஆன் பதிவு செய்கிறது, அவர்களில் ஒவ்வொருவரும் பல நூறு குழந்தைகளை பெறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றலை கொடுத்திருந்தார். அவர்களினுடைய நிலங்களில் எல்லாம் அல்லாஹ் விவசாயங்களை அதிகமாக பெருக்க வைத்திருந்தான். செல்வங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக கொடுத்திருந்தான். வறுமை என்பது அந்த சமூகத்திலேயே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்புள்ள சமுதாயமாய், உடல் ஆரோக்கியம் உள்ள சமுதாயமாய், குழந்தைகளை அதிகம் பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்க சமுதாயமாய், மாபெரும் அடையாள சின்னங்களை, மலைகளில் அடையாள சின்னங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கும், மலைகளை குடைந்து எதிரிகளிடத்திலிருந்து தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் மிக்க சமுதாயமாக இந்த சமுதாயத்தை படைத்ததாக குர்ஆன் நமக்கு உபதேசம் செய்கிறது. இந்த சமுதாயம் சிலை வணக்கத்தில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் சிலை வணக்கத்தை தோற்றுவித்தவர்கள் இந்த ஆது சமுதாயம் என்பதாக வரலாறு பதிவு செய்கிறது. 3 சிலைகளை வைத்துக்கொண்டு, இந்த 3 சிலைகள் தான் தங்களினுடைய கடவுள் என்பதாக நம்பிக்கொண்டு 3 சிலைகளுக்கு ஆராதனைகளையும் பூஜைகளையும் செய்து கொண்டு சிலை வணக்கத்தை தங்களினுடைய வாழ்வினுடைய பக்தியாக கொண்ட சமுதாயம் இந்த சமுதாயம். சிலை வணக்கத்தை உண்மையாக நம்பிக்கொண்டிருந்த சமுதாயம் இந்த சமுதாயம். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரில் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தையே இறக்கி இருக்கிறான். குர்ஆனினுடைய 11வது அத்தியாயம் சூரா ஹூத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபியினுடைய பெயரில் அல்லாஹ் ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கி பல்வேறு நபிமார்களினுடைய வரலாற்றை அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹுவினுடைய தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தில் செய்த பிரச்சாரத்தை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். 7வது அத்தியாயம் 65வது வசனத்தில் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ أَفَلَا تَتَّقُونَ. ஆது கோத்திரத்துக்காரர்களிடத்தில், ஆது சமூகத்தாரிடத்தில் அவர்களினுடைய சகோதரர் ஹூதை நாம் நபியாக அனுப்பினோம். அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்தை அழைக்கிறார், யா கௌம், எனது சமூகமே, உஅ்புதுல்லாஹ், அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்குங்கள். மாலகும் மின் இலாஹின் கைருஹ், அல்லாஹுவை தவிர நமக்கு வணங்குவதற்கு எந்த ஒரு இறைவனும் இல்லை. அல்லாஹுவை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம். அஃபலா தத்தகூன், அந்த அல்லாஹுவை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாமா? அந்த அல்லாஹுவை நீங்கள் அஞ்ச வேண்டாமா? அந்த அல்லாஹுவை நீங்கள் பயப்பட வேண்டாமா என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்கிறார். இன்னும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய தொடர்ச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். வஇலா ஆதின் 11வது அத்தியாயம் 50வது வசனம், வஇலா ஆதின் அஹாஹும் ஹூதா قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره إن أنتم إلا مفترون. எனது சமூகமே,
அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹுவை தவிர மற்ற யாரையும் நீங்கள் ஆராதிக்க வேண்டாம், வணங்க வேண்டாம். நீங்கள் பொய்யர்களாக இருக்கிறீர்கள். யா கௌம், எனது சமூகமே, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இந்த ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தில் உங்களிடத்தில் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபதரனி அஃபலா தாகிலூன், எனக்குரிய கூலிகள் எல்லாம் என்னை படைத்த அல்லாஹ்விடமே இருக்கிறது. நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? செல்வத்திற்கு ஆசைப்பட்டு, ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு இந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு செய்யவில்லை. அல்லது உங்களிடத்தில் நல்ல பெயரை சம்பாதிப்பதற்கோ, அல்லது உங்களினுடைய செல்வத்தை கொஞ்சம் என் பக்கம் திருப்பிக் கொள்வதற்கு இந்த பிரச்சாரத்தை நான் செய்யவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபதரனி, எனக்கான கூலிகள் நிரப்பமாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அஃபலா தாகிலூன், எனது சமூகமே நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? வயா கௌம், எனது சமூகமே, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களினுடைய பாவத்திற்காக உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். சும்ம தூபு இலை, அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் மீண்டு வாருங்கள். அல்லாஹ் அல்லாததுகளை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, அந்த வணக்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை மட்டும் வணங்கி அல்லாஹுவின் பக்கம் மீண்டு விடுங்கள். இலைஹி யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தேவையான மலைகளை இறக்கி கொண்டே இருப்பான். வயஸிதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வத்திக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பல்வேறு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், இன்னும் அல்லாஹ் உங்களினுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவான். வலா தத்தவல்லவு முஜ்ரிமீன், குற்றவாளிகளாகி விடாதீர்கள், இந்த உபதேசத்தை புறக்கணித்து விடாதீர்கள் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு உபதேசம் செய்கிறார். இப்படியெல்லாம் உபதேசம் செய்யக்கூடிய நேரம் இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனினுடைய மற்றொரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உபதேசத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது கால லஹும் அஹூஹும் ஹூதுன் அலா தத்தகூன், ஆத் சமூகத்திற்கு அவரினுடைய சகோதரர் ஹூது செய்த உபதேசத்தை, நபியை நீங்கள் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அலா தத்தகூன், அல்லாஹுவை நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? இன்னீ லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக உண்மையான இறை தூதராக அல்லாஹ் உங்களின் பக்கம் என்னை அனுப்பி இருக்கிறான். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ அத்தீஊன், அல்லாஹுவிற்கும் எனக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், இதற்காக எந்த கூலிகளையும் செல்வத்தையும் நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், எனக்கான கூலிகள் யாவும் அகில உலகத்தை படைத்த அந்த ரப்பிடத்திலேயே இருக்கிறது. அத்தபுனூன பிகுல்லி ரீஹின் ஆயத்தன் தஅபஸூன், நீங்கள் ஒவ்வொருவரும் உயரமான இடங்களில் வீணான சின்னங்களை நிர்மாணிக்கிறீர்களா? மலைகளை குடைந்து வாழ்ந்து தங்களினுடைய அடையாளத்திற்காக தேவையில்லாத சின்னங்களை மலைகளுக்கு மேலாக உயர்ந்த இடங்களில் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதைத்தான் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு ஞாபகமூட்டுகிறார். அத்தபுனூன பிகுல்லி ரீஹின் ஆயத்தன் தஅபஸூன், வீணான சின்னங்களை உயரமான மலைகளுக்கு மேலாக நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களா? வதத்தகிதூன மஸானிஅ லஅல்லகும் தக்லுதூன், இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்ற அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை அமைத்துக் கொள்கிறீர்களா? அவர்களினுடைய நம்பிக்கைகள் எல்லாம் என்ன? நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நிகர் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் மலைகளை குடைந்து பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்கி இருக்கிறான். எந்த விதமான தண்டனையும் நம்மை தீண்டி விடாது, எந்த விதமான மரணமும் நம்மை தீண்டி விடாது. மரணிக்காமல் நமது ஆற்றலோடி நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்போம் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். அதைத்தான் அந்த சமூகத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்கிறார். வதத்தகிதூன மஸானிஅ லஅல்லகும் தக்லுதூன், நிரந்தரமாக இருப்போம் என்று எண்ணிக்கொண்டு மாட மாளிகைகளை அழகாக கெட்டுகிறீர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கெட்டிட கலையை இந்த உலகத்திற்கு இவர்கள் மூலியமாகவே அல்லாஹ் அறிமுகப்படுத்தினார். உலகத்தில் கெட்டிட கலை என்ற ஒரு கலை இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் ஆது கூட்டம் தான் இந்த உலகத்தில் முதன்மையாக ஏற்படுத்தினார்கள். கெட்டிட அதற்கு முன்னால் எல்லாம் மனிதன் தனக்கு வாழ்வதற்கு ஒரு வீடு போதும், மேலே ஒரு கூரை போதும் என்று மட்டுமே வாழ்க்கைகள் நடந்து கொண்டிருந்தது.
இவர்கள்தான் உலக வரலாற்றில் மாபெரும் மாளிகைகளை கட்டியவர்கள், மாபெரும் அலங்கார விளக்குகளை ஏற்படுத்தியவர்கள், மாபெரும் அடையாள சின்னங்களை உருவாக்கியவர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை இந்த உலகத்தில் அவர்கள் உருவாக்கினார்கள். வைதா பத்தஷ்டும் பத்தஷ்டும் ஜப்பாரீன். அதே நேரம் யாராவது ஒரு சிறிய தவறு செய்து விட்டாலும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பலத்தால் தாழ்ந்தவர்களை மிக கடுமையாக தண்டித்தார்கள். வைதா பத்தஷ்டும் பத்தஷ்டும் ஜப்பாரீன். நீங்கள் எவரையும் பிடித்தால் மிக கடுமையாக பிடிக்கிறீர்கள். காரணம், இவர்களுக்கு மாபெரும் ஆற்றல் இருக்கின்றது. பிற மக்கள் ஆற்றலிலே குறைவானவர்கள். இவர்கள் தங்களிடத்தில் இருந்த அந்த ஆற்றலாலும் பலத்தாலும் யாரையாவது இவர்கள் பிடித்தால் மிக கடுமையாக பிடிப்பார்கள். யாருக்காவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்ண கொடூரமாக தண்டித்துக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் சுட்டிக்காட்டி என்னென்ன தவறுகளை நீங்கள் செய்வதினால் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் எனக்கும் அல்லாஹுவிற்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். நீங்கள் அறிந்திருக்கும் பாக்கியமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் உதவி அளித்திருக்கிறான். யாருக்கும் செய்யாத மாபெரும் உதவிகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிறார். உங்களுக்கு நிகரான ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை. அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கவர்களாக அல்லாஹ் படைத்தான். அமத்தகும் பி அன்ஆமி வ பனீன். உங்களுக்கு தேவையான ஆடுகளையும் குழந்தைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணிக்கை இல்லாமல் செல்வ செழிப்பை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தினானே. வ ஜன்னாத்தி வ உயூன். நீங்கள் நீர் அருந்துவதற்கு பல்வேறு ஆறுகளை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தினானே. வ ஜன்னாத்தின். பல்வேறு தோட்டங்களையும் துறவுகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தினான். ஆமென் அன்பு தோழர்களே, பல்வேறு தோட்டங்கள் இவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். நீரிலே எந்த விதத்திலும் இவர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வந்துவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை சுற்றி அல்லாஹ் நீர் ஓடைகளையும் ஆறுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்து கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு ஞாபகம் ஊட்டுகிறார். இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம். எனது சமூகமே, நான் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுகிறேன். அந்த கடுமையான அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இத்தனை அருள்கொடைகளையும் நீங்கள் மறுத்து வாழ்ந்தால், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினால், அந்த அல்லாஹ்வுடைய தண்டனையை நான் பயப்படுகிறேன் என்பதாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்தார்கள். இப்படி குர்ஆன் பல்வேறு உபதேசங்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு செய்த உபதேசங்களை எல்லாம் பட்டியலிடுகிறது. இது போன்ற உபதேசங்கள் அந்த சமூகத்திற்கு நடத்தும் பொழுது அந்த சமுதாயம் இதை எப்படி எதிர்கொண்டார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு என்ன பதில் கொடுத்தார்கள் என்பதை அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. காலு ஸவாவுன் அலைனா அவ் அஅத அம் லம் தகும் மினல் வாஇதீன். ஒட்டுமொத்த ஆது சமுதாயமும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், நீ என்ன உபதேசம் செய்தாலும், நீ உபதேசம் செய்யாமல் அமைதியாக இருந்தாலும் இரண்டும் எங்களுக்கு சமம்தான். நீ செய்யக்கூடிய எந்த உபதேசத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இன்ஹாதா இல்லா ஹுலுகுல் அவ்வலீன். இப்படித்தான் உலகத்தில் ஆரம்பத்திலிருந்து பல்வேறு மக்கள் உபதேசம் செய்கிறார்கள். என்ன நடந்து விட்டது? இன்றைக்கும் கூட நம்முடைய சமுதாயத்தில் பேசுகிறார்களா இல்லையா? உலகத்தில் நீங்கள் மட்டும் நல்லவர்களாக இருந்தால் என்ன நடந்துவிடப் போகிறது? எல்லா நபர்களும் அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் கபரை பற்றியும் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் உலகத்தை பற்றி யார் பேசுவது? இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்களை அச்சுறுத்த முடியாது, எங்களை அச்சமூட்ட முடியாது. மரணம் வரட்டும், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்பதாக எப்படி இப்பொழுதும் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறதோ, இந்த வார்த்தையின் எழுத்து மாறாமல் அன்றைக்கு சொன்னவர்கள் ஆது கூட்டம். இன்ஹாதா இல்லா ஹுலுகுல் அவ்வலீன். இது போன்ற உபதேசங்கள் எல்லாம் காலம் தொட்டு முன்னோர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வமா நஹனு பிமுஅzzபீன். எந்த வேதனை எங்களை பிடிக்கும்? எங்களினுடைய ஆற்றல் உனக்கு தெரியாதா? எங்களினுடைய பலம் உனக்கு தெரியாதா? யாரால் எங்களை தண்டிக்க முடியும் என்று அவர்கள் கூறினார்கள். ஃபகஸபூஹு ஃபஅஹ்லக்னாஹும் இன்ன ஃபீ ذلك லஆயா வமா கான அக்ஸருஹும் முஃமினீன். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 26வது அத்தியாயத்தில் இது போன்ற உபதேசங்களை அல்லாஹ் செய்கிறார். இன்னும் அந்த ஆது கூட்டத்தார்கள் எப்படி அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்த பொழுது எப்படி அவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான்.
قال الملأ الذين كفروا من قومه إنا لنراك في سفاهة وإنا لنظنك من الكاذبين. 7வது அத்தியாயம் 66வது வசனம். அவரினுடைய சமுதாயம், அந்த சமுதாயத்தினுடைய நிராகரித்த தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக ஹூதை பார்த்து சொன்னார்கள், நிச்சயமாக நாங்கள் உம்மை மடையராகவே பார்க்கிறோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அறிவுபூர்வமாக உபதேசம் செய்கிறார். தனது சமுதாயத்திடத்தில் செல்வத்திற்கோ ஆட்சிக்கோ காத்து நின்று உபதேசம் செய்யவில்லை. தனது சமுதாயத்தை அரவணைத்து சுவனம் செல்ல வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார். ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹா, உன்னை நாம் மடையனாக பார்க்கிறோம். ஏன் மடத்தனமாக உபதேசம் செய்கிறாய்? யார் எங்களை தாக்க முடியும்? யாரால் எங்களை அழிக்க முடியும்? வ இன்னா லனதுன்னுக மினல் காதிபீன், நீ ஒரு பொய்யராகவே நாங்கள் நினைக்கிறோம். அப்பொழுது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா கௌம் லைஸ பி ஸஃபாஹா வலாகின்னி ரசூலும் முபீன். எவ்வளவு அழகான உபதேசம்! நம்மை பார்த்து யாராவது முட்டான் மடையன் என்று சொன்னால் எவ்வளவு கோபம் வரும். ஆனால் அழைப்பு பணியில் கோபப்படக்கூடியவன் ஒரு சிறந்த அழைப்பாளனாக இருக்க மாட்டார். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நீ ஒரு முட்டாள், நீ ஒரு மடையன், நீ ஒரு பொய்யன் என்று சொன்ன நேரம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லைஸ பி ஸஃபாஹா, நான் மடையன் இல்லை, வலாக்கிர் ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தாரிடத்தில், அகில உலகத்தை படைத்த ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். உபல்லிகுகும் ரிசாலாத்தி ரப்பி, அல்லாஹ்வுடைய தூது செய்தியை உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கிறேன். வ அன லகும் நாஸிஹுன் அமீன், உங்களுக்கு நலவு நாடக்கூடிய நல்லவனாக நான் இருக்கிறேன். என்னை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களே, உங்களிடத்தில் செல்வத்தை நான் கேட்டால் நீங்கள் என்னை புறக்கணிக்கலாம், உங்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நான் கேட்டால் என்னை நீங்கள் புறக்கணிக்கலாம். அகிலத்தின் இரட்சகனிடத்திலிருந்து தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு நலவு நாடக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அவாஜிபுத்தும் அன் ஜாஅகும் திக்ரும் மிர் ரப்பிக்கும் அலா ரஜுலின் மின்கும் லியுன்ஸிரகும் வذ்குரு இத் ஜஅலகும் குலஃபா மின் பஅதி கௌமி நூஹ் வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா ஃபذ்குரு ஆலா அல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். இன்னும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்திற்கு உபதேசம் செய்கிறார். உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நற்போதனை நிகழ்த்தக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் அனுப்பி இருப்பதை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கிறீர்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களை மிகச்சிறந்த தலைமுறைகளாக அல்லாஹ் உங்களை வாழ வைக்கவில்லையா? உங்கள் உடலில் அல்லாஹ் மாபெரும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகமான செல்வத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே, அந்த அருளுக்குரியவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டாமா? அவனை நீங்கள் நினைவு கூற வேண்டாமா? அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஃபذ்குரு ஆலா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், என் சமூகமே நீங்கள் ஈடேற்றம் அடைய வேண்டும், நீங்கள் ஈடேற்றம் அடைவீர்கள் நல்லவர்களாக மாறினால் என்றெல்லாம் உபதேசம் செய்தார். காலு, அந்த சமூகம் சொன்னார்கள், ஜிஅதனா லினஅபுதல்லாஹ வஹ்தா வனதர மா கான யஅபுது ஆபாஉனா ஃபஅதினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன். ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று நீ எங்களிடத்தில் சொல்கிறாயா? இந்த வார்த்தை எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. முன்னோர்கள் வணங்கி கொண்டிருந்ததை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறாயா? வனதர மா கான யஅபுது ஆபாஉனா, எங்களினுடைய பெற்றோர்களும் அவர்களினுடைய பெற்றோரும் என்பதாக வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரே இறைவனை ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று நீ சொல்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஃபஅதினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன், நீ உண்மையாளனாக இருந்தால் உன்னுடைய அல்லாஹ் சொல்லக்கூடிய தண்டனையை நீ கொண்டு வாரும் என்பதாக அவர்கள் மமதையோடு பேசுகிறார்கள். அல்லாஹ் அக்பர்! என்ன ஒரு வார்த்தை! நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் அழிந்து போன வரலாற்றை கண்கொண்டு பார்த்து அவர்களினுடைய இடத்திலே இப்பொழுது அல்லாஹ் இவர்களை வாழ வைத்திருக்கிறான். அவர்களும் இதே வார்த்தையை சொன்னார்கள், தண்டனையை கொண்டு வாரும் நூஹே. அதே வார்த்தையை தான் இவர்களும் சொன்னார்கள், என்ன நீ உண்மையாளராக இருந்தால் நீ சொல்லக்கூடிய தண்டனையை கொண்டு வாரும். 7வது அத்தியாயம் 70வது வசனம். قال وقد عليكم من ربكم رجز وغضب
அத்துஜாதிலூனனி ஃபீ அஸ்மாஇன் சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாஉக்கும் மா நஸ்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான் ஃபன்ததிரு இன்னி மஅக்கும் மினல் முன்ததிரீன். உங்களினுடைய இறைவனினுடைய கோபமும் வேதனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. எந்த ஒரு வார்த்தையை உங்கள் நாவால் சொல்கிறீர்கள், இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அல்லாஹ் உங்கள் மீது கோபப்படுகிறான், வேதனைப்படுகிறான். அல்லாஹ்வுடைய வேதனையை நானும் எதிர்பார்க்கிறேன், நீங்களும் எதிர்பாருங்கள். என்னை நீங்கள் பொய்ப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் என்பதாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு உபதேசம் செய்கிறார். இப்படியெல்லாம் இந்த உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் அவர்களினுடைய எந்த செயலை விட்டும் அவர்கள் நீங்குவதாக இல்லை. அவர்கள் முழுமையாகவே அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டிருந்தார்கள். பெருமை பிடித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். எதுவும் எங்களை தீண்டி விடாது, யாரும் எங்களை தீண்ட முடியாது, எங்களினுடைய உடல் ஆரோக்கியமும் எங்களினுடைய குழந்தை செல்வங்களும் எங்களை மரணத்திடத்திலிருந்தே பாதுகாக்கும் என்ற ஒரு சிந்தனையில் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். இன்னும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் ஒவ்வொரு முறையும் தனது சமூகத்தை காணும் பொழுது இப்படியெல்லாம் உபதேசம் செய்த நேரம், காலு யா ஹூது மா ஜிஅ்தனா பிபையினா வமா நஹ்னு பிதாரிகி ஆலிஹத்தினா அன் கௌலிக் வமா நஹ்னு லக பிமுஃமினீன். ஹூதே, நீ எங்களிடம் என்ன அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறாய்? ஒரே இறைவன் என்று சொல்கிறாயே, அந்த இறைவனை எங்கள் கண் கொண்டு பார்க்க வைத்தாயா? மறுமை உண்டு, வானவர்கள் உண்டு, அல்லாஹுவுக்கு மாறு செய்தால் அல்லாஹ் தண்டிப்பான் என்றெல்லாம் சொல்கிறாயே, என்ன அத்தாட்சி இருக்கிறது? என்ன அடையாளத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய்? உன்னுடைய சொல்லுக்காக எங்களினுடைய தெய்வங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டுமா? உன்னுடைய சொல்லுக்காக எங்களினுடைய தெய்வங்களை விட்டு நாங்கள் விலகிவிட வேண்டுமா? இல்லை, ஒரு காலம் நாங்கள் உன்னை நம்ப மாட்டோம். 11வது அத்தியாயம் 53வது வசனம். இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள் 54வது வசனம், இன்னகூலு இல்லா இதராக பாது ஆலிஹத்தினா பிஸ்ஸூ قال إني أشهد الله واشهدوا أني بريء مما تشركون. எங்கள் தெய்வங்களை நீ திட்டிக் கொண்டிருப்பதினால், திட்டுதல் என்றால் ஆபாசமாக எந்த இறை தூதர்களும் பேச மாட்டார்கள். இவைகளை வணங்காதீர்கள், ஒரே இறைவனை வணங்குங்கள் என்று மட்டும்தானே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். ஆனால் அந்த பாவிகள் அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? தங்களினுடைய தெய்வங்களை திட்டுவதாக எடுத்துக்கொண்டார்கள். அதைத்தான் சொல்கிறார்கள் அந்த கூட்டம், அன்னகூலு இல்லா இதராக பாது ஆலிஹத்தினா, எங்களினுடைய தெய்வங்களை எல்லாம் வேண்டாம், இந்த சிலைகளை வணங்க வேண்டாம் என்று நீ சொன்னதினால், கூறியதினால், பேசிக்கொண்டு நடப்பதினால் எங்களினுடைய தெய்வங்களில் சிலது உன்னை பிடித்து விட்டது, உனக்கு மூளை குழம்பி விட்டது, உன்னை எங்களினுடைய தெய்வங்கள் தண்டித்து விட்டது என்ற வார்த்தையை சொன்ன நேரம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இன்னி உஷ்ஹிதுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று நான் சான்று கூறுகிறேன், வஷ்ஹது அன்னி பரீஉ மிம்மா துஷ்ரிகூன், இன்னும் நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா இணை வைப்பை விட்டும் நான் நீங்கிக் கொண்டேன் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்திற்கு உபதேசம் செய்கிறார். தனது சமூகம் புறக்கணிக்குகிறது, சமூகம் வேதனையை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் மாபெரும் பலசாலிகளாக ஆற்றல் மிக்க அந்த சமூகத்தை அல்லாஹ் எப்படி தண்டித்தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.